வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு ஒரு நல்ல அருமையான திட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த திட்டம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா 90 நாள் குழந்தைங்கள்ல இருந்து 65 வயசு பெரியவங்க வரைக்கும் இந்த திட்டத்தை கொடுக்க முடியும். இந்த திட்டம் எத்தனை வருஷம் வரைக்கும் லைவ்ல இருக்கும் பாத்தீங்கன்னா 100 வருஷம் வரைக்கும் நம்ம லைவ்லயே இருக்கும். நமக்கு 100 வயசு வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு திட்டம். இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா ஹோல் லைஃப் பிளான் சொல்லுவாங்க. இது எப்படின்னா கேரண்டீட் ரிட்டர்ன், அதாவது உத்தரவாதமான வருமானம், கேரண்டியா ரிட்டர்ன். எவ்வளோ ரிட்டர்ன் அப்படின்னா, நம்ம எடுக்கிற சம்மர் ஷூட்டில் நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நம்ம பாலிசி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 10% பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபா, வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபா ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக எப்படின்னா கேரண்டீட் ரிட்டர்ன் பிளான். இது உத்தரவாதமான வருமானம். நம்ம மற்ற திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் பணம் கட்டணும், பிரீமியம் கட்டணும், 20 வருஷம் பிரீமியம் கட்டணும், 25 வருஷம் பிரீமியம் கட்டணும், அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த பிளான்ல பார்த்தீங்கன்னா நீங்க மினிமம் 5 வருஷத்துல இருந்து அதிகபட்சம் 16 வருஷம் வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் டேர்மா எங்களுக்கு வேணுன்றவங்களுக்கு இது ஒரு அருமையான திட்டம். வெறும் 5 வருஷம் பணம் கட்டினா போதும், 10வது வருஷத்துல இருந்து நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இதுல 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று ரெகுலர் இன்கம் பெனிஃபிட். அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு உதாரணத்துக்கு 5 வருஷம் பிரீமியம் கட்டுறோம், 10வது வருஷத்துலேருந்து நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த ரிட்டர்ன் ரெகுலராக நமக்கு லைஃப் லாங், நம்ம 100 வயசு வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கோமோ அது வரைக்கும் நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம இறந்து போன அப்புறம் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் குழந்தைங்களுக்கு போய் சேரும். அதே மாதிரி இதை ஃப்ளெக்ஸி இன்கம் பெனிஃபிட்டாக மாற்றிக்கலாம். ஃப்ளெக்ஸி இன்கம்னா, எனக்கு நான் அப்போ 1 கோடி ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா 10 லட்சம் ரூபா வருஷம் கிடைக்குது அப்படின்னா, எனக்கு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபா வேணாம், எனக்கு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபா போதும். 5 லட்சத்தை நீங்க திரும்ப சேமிப்பா மாத்துங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு 5% இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு வருஷம் அந்த 5 லட்சம் ரூபாய் பிளஸ் 5% இன்ட்ரெஸ்ட் சேர்த்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா நீங்க உங்க அதாவது நீங்களே இந்த பாலிசியை க்ளோஸ் பண்ணி வாங்கிட்டாலும் சரி ஃபியூச்சர்ல, இல்ல உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த அமௌண்ட் பெரிய அளவுல ஒரு growth ஆகி உங்களுக்கு அல்லது உங்க குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு கண்டிப்பா ஒரு பயனுள்ளதா இருக்கும். இது ஒரு அருமையான திட்டம். இதை பத்தி இன்னும் முழுமையான விளக்கங்களை நான் சொல்றேன். எந்தெந்த வயசுக்காரங்களுக்கு எப்படிலாம் பெனிஃபிட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மினிமம் 5 லட்சம் ரூபா சம்மர் ஷூட்ல இருந்து அதிகபட்சம் நமக்கு எந்த வரையறையுமே இல்லை. நம்ம எவ்வளவு வேணாலும் பாலிசி எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அருமையான திட்டம். இல்ல இதை நான் ஒரு குழந்தைக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு 16 வருஷம் பிரீமியம் டேர்ம் கட்டினா போதும். 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடு. 18வது வருஷத்துல இருந்து 100 வயசு வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வரும். இது ஒரு அருமையான திட்டம். தங்க முட்டை இடுற வாத்து அந்த மாதிரி இந்த திட்டம். இந்த வாத்து தங்க முட்டை இட்டுக்கிட்டே இருக்கும். இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம இல்லாததுக்கு அப்புறம் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு இந்த திட்டம் போய் சேரும். ஒருவேளை இதை நீங்க உங்க குழந்தைய எடுத்தீங்கன்னா நீங்களும் இந்த பெனிஃபிட் அனுபவிக்க முடியும். உங்க குழந்தையும் இந்த பெனிஃபிட் அனுபவிப்பான். உங்க குழந்தைக்கு அப்புறம் உங்களுடைய பேரனுக்கு இந்த அமௌண்ட் ரிட்டர்ன் போய் சேரும். கிட்டத்தட்ட 3 தலைமுறைக்கான இந்த திட்டம் ரொம்ப அருமையான திட்டம். இந்த திட்டத்தை பத்தி நான் முழுமையா மேலும் சொல்றேன். நிறைய பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. இந்த 90 நாள் குழந்தை முதல் 65 வயது பெரியவர்கள் திட்டத்துல நம்ம சம்மர் ஷூட் பாத்தீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நம்ம இந்த பாலிசி வச்சுக்கிட்டோம்னா, நம்மளுடைய வயசு 30 அப்படிங்கும்பொழுது நம்ம இந்த பாலிசி எத்தனை வருஷத்துக்கு எடுக்கிறோம்னா 12 வருஷத்துக்கு எடுக்கிறோம். 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடு. 14வது வருஷத்துலேருந்து நமக்கான ரிட்டர்ன்ஸ் தொடங்குது. எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, வருஷம் 10 லட்சம் ரூபா வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்குங்க. எவ்வளோ நாள் வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னா 100 வயசு வரைக்கும் நமக்கான ரிட்டர்ன் கிடைக்குது. இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் கவரேஜ் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. ஆக்சிடென்டல் கவரேஜ் 1 கோடி ரூபா இருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு டெத் பெனிஃபிட்டாக பார்த்தீங்கன்னா நடக்கும்பொழுது என்ன ஆகும்னா 2 கோடி ரூபா கிட்ட உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும். 2 கோடி ரூபா நம்ம ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்றப்ப நமக்கு இயர்லி பிரீமியம் பார்த்தீங்கன்னா வெறும் 9,25,000 மட்டும்தான் வருஷம் நம்ம பிரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். வெறும் 12 வருஷத்துக்கு கட்டினா போதும். 14வது வருஷத்துலேருந்து வருஷம் 10 லட்சம் ரூபா 100 வயசு வரைக்கும் யாராலையும் கொடுக்க முடியாதுங்க. எல்ஐசி கொடுக்குது. அருமையான திட்டம். இந்த 1 கோடி ரூபாய் திட்டத்துல எங்களால 12 வருஷம்லாம் கட்ட முடியாதுங்க. இன்னும் ஷார்ட்டா சொல்லுங்க அப்படின்னா 5 வருஷத்துல நம்ம பிரீமியத்தை கட்டி முடிக்க முடியும். வெறும் 5 வருஷம் கட்டிட்டு 5 வருஷம் வெயிட் பண்றது மூலமா 10வது வருஷத்துலேருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். 10% நம்ம எடுக்கக்கூடிய இந்த 1 கோடி ரூபா பாலிசியில 10% 10 லட்சம் ரூபா. அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வருஷம் எவ்வளவு கட்டணும் அப்படின்னா 5 வருஷம் கட்ட போறோம். வெறும் 20,85,000 கட்டினா போதும். 5 வருஷம் நம்ம பாலிசியை க்ளோஸ் பண்ணிடலாம். நமக்கான இன்சூரன்ஸ் கவரேஜ் நார்மல் கவரேஜ் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா. எவ்வளவு நாள் வரைக்கும்னா 100 வயசு வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. பிளஸ் ஆக்சிடென்டல் கவரேஜ் 1 கோடி ரூபா இருக்கு. மொத்தம் நமக்கு டெத் பெனிஃபிட்டா பாத்தீங்கன்னா 2 கோடி ரூபா வரைக்கும் நமக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 100 வயசு வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இந்த திட்டம் கேரண்டீட் ரிட்டர்ன் திட்டம், அதாவது நிரந்தர உத்தரவாதமான வருமான திட்டம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் 1 கோடி ரூபா அந்த அளவுக்குலாம் பிளான் பண்ண முடியாது. சிம்பிளாக பிளான் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த பாலிசியை பொறுத்தளவு மினிமம் 5 லட்ச ரூபா சம்ம ஷூட் வரைக்கும் பாலிசி எடுக்க முடியும். நம்ம ஒரு நார்மலாக மினிமம் 10 லட்ச ரூபா வந்து சம்ம ஷூட் எடுத்திருக்கோம். நார்மலாக 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுக்கும்போது இப்போ நம்மளுடைய குழந்தைக்கு 1 வயசு. இந்த 1 வயசு குழந்தைக்கு 10 லட்ச ரூபாய்க்கு நம்ம பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னா 16 வருஷம் பிரீமியம் கட்டணும், 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடு, 18வது வருஷத்துலேருந்து வருஷம் 1 லட்சம் ரூபா 100 வயசு வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வரும். நார்மல் இன்சூரன்ஸ் கவரேஜ் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபா, ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவரேஜ் 10 லட்சம் ரூபா. இதுக்கு நம்ம மொத்தமாக டெத் பெனிஃபிட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 20 லட்சம் ரூபா வரைக்கும் டெத் பெனிஃபிட் கிடைக்குது. நம்ம இதுக்காக எவ்வளோ நம்ம பிரீமியம் பே பண்ணோம்னா வருஷத்துக்கு வெறும் 58,500 ரூபா பே பண்ணால் போதும். நம்ம இந்த திட்டத்தை நம்ம குழந்தைங்களுக்கு பெற்றுத்தர முடியும். குழந்தைங்களுக்கு பெற்றுத்தர முடியுமா, நம்மளும் பலனடைய முடியும். ஏன்னா ஒரு 18 வயசுல அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான தேவைகள் இருக்க போறதில்லை. அவங்களுடைய ஒரு 30 வயசு வரைக்கும் நம்ம அந்த பெனிஃபிட் அனுபவிச்சிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தை நம்ம கொடுக்கறது மூலியமா அவங்க லைஃப் லாங் வந்து வருஷம் 1 லட்சம் ரூபா ரிட்டர்ன் வந்து அவங்க அனுபவிப்பாங்க. ப்ளஸ் வந்து அவங்க வந்து லைஃப் லாங் உங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸை மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த பாலிசி அவங்க க்ளோஸ் பண்ணவே இல்லை, மொத்தமாக சரண்டர் பண்ணி அமௌண்ட் வாங்கவே இல்லை அப்படின்னா உங்களுடைய பேர குழந்தைங்களுக்கு இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட், அதாவது டெத் பெனிஃபிட் வந்து போய் சேரும். இது 3 தலைமுறைகளுக்கான பிளானு. இந்த பிளானோட பேரு ஜீவன் உற்சவ். ஒரு அருமையான திட்டம், எல்ஐசியோட ஒரு அருமையான திட்டம் ஜீவன் உற்சவ். இது 90 நாள் குழந்தையிலிருந்து 65 வயசு பெரியவங்க வரைக்கும் ஏற்ற பிளான். இது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் மொபைல் ஃபோன் எவ்வளோ முக்கியமாக இருக்கோ அதே மாதிரி இன்சூரன்ஸ் கவரேஜ், இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு இன்சூரன்ஸ் எடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தை வந்து பாதுகாப்பான குடும்பமாக உருவாக்குங்க. உங்கள் குடும்பத்தோட நிதியை வந்து என்னைக்கும் சீராக இருக்கிற மாதிரி திட்டமிடுங்க. இந்த ஜீவன் உற்சவ் திட்டத்தில் ரெகுலர் இன்கம் பெனிஃபிட், ஃப்ளெக்ஸி இன்கம் பெனிஃபிட்னு 2 ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த ரெகுலர் இன்கம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸில் வந்து எந்த விதமான சேமிப்பு இல்லாமல் வருஷம் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து வரவு வச்சிருவாங்க. நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நம்ம அதை வந்து லைஃப் லாங்காக பயன்படுத்துவோம். ஃபைனலாக ஒரு அமௌண்ட் வந்து மெச்சூரிட்டி அப்போ ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இது வந்து ரெகுலர் இன்கம் பெனிஃபிட். இதே நம்ம வந்து இந்த ஜீவன் உற்சவ் திட்டத்தில் ஃப்ளெக்ஸி இன்கம் பெனிஃபிட்டை நம்ம சூஸ் பண்ணும்பொழுது நாம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கோடி ரூபாய்க்கு நம்ம ஒரு திட்டம் சொல்லியிருந்தோம். அந்த 1 கோடி ரூபாய்க்கான திட்டத்தில் நம்ம வருஷம் 10 லட்சம் ரூபா வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதாவது 1 கோடியில் 10%, 1 கோடி ரூபாய்க்கு 10% வந்து 10 லட்சம் ரூபா. அந்த 10 லட்சம் ரூபா வருஷம் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நம்ம அந்த 10 லட்சம் ரூபாய் நமக்கு பயன்படாது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 50% அல்லது 70% வரைக்கும் நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து சேமிக்க முடியும். இல்லை நம்ம மொத்தமாகவே நமக்கு வந்து இல்லை எனக்கு இப்போதைக்கு வேண்டாம், அதை வந்து நீங்கள் சேமிப்பாக கன்வெர்ட் பண்ணுங்கன்னா 5% ரிட்டர்னில் நம்ம வருஷம் இயர்லி வந்து 5% ரிட்டர்னில் வந்து நமக்கு வந்து சேமிப்பாக்கி ரிட்டர்ன் ஆக்கி ஃபைனலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4,29,35,000 இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு அசெட் கிரியேட் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறீங்க, அது மூலயமா ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இடம் வாங்குறதுக்கு ஒரு முதலீடு பண்ணணும், அதுக்கப்புறம் அதில் பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு முதலீடு பண்ணணும். அது இல்லாமல் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் எடுத்துக்கும். இல்லை நம்ம வந்து நினைச்ச ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. ஆனால் இந்த திட்டத்தில் நீங்கள் வெறும் முதலீடு பண்ணுறது மூலமா மட்டுமே உங்களால் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு லேண்ட் வாங்குறோம், அதில் ஒரு விவசாயம் பண்ணுறோம், அதில் ஒரு பயிரிடுறோம். அது கரெக்டாக அந்த இயற்கை சூழல் எல்லாம் ஒத்துழைச்ச மழை பொழிவு எல்லாம் இருந்தால் மட்டுமே நம்ம வந்து அதில் வந்து ஒரு பயிர் வந்து விளைய வச்சு அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து சேர்றது மூலயமா எந்த விதமான உழைப்போ முதலீடோ எதுவுமே இல்லாமல் நீங்கள் வெறும் உங்களுடைய பணத்தை வந்து முதலீடு செய்கிறீங்க, உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து பெற்றுக்கிறீங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இதில் கூடுதலாக வந்து இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்குது, கூடுதல் பெனிஃபிட். இந்த ஜீவன் உற்சவ் திட்டத்தில் நீங்கள் செலுத்தக்கூடிய பிரீமியமுக்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. அதே மாதிரி மெச்சூரிட்டி அப்போவும் இல்லை பெனிஃபிட் ரிட்டர்ன் வரப்போயும் உங்களுக்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. 100% டேக்ஸ் ஃப்ரீ தான். அதனால பயப்படாம நீங்க இந்த திட்டத்தை தேர்வு செய்ய முடியும். இந்த திட்டம் உங்களுக்கோ இல்லை உங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கோ பயனுள்ளதா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த திட்டத்தில் நீங்க சேரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு உதவி பண்ண எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட ஜீவன் உற்சவ்னு டைப் பண்ணி எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கான முழு திட்டத்தையும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் உங்கள் அன்புமணி, இன்சூரன்ஸ் அட்வைசர். தேங்க்யூ.